சுதர்ஷன் ப்ரோ, கோகிலா சிஸ்டர், ஹாய். நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, மேட் ஃபார் ஈச் அதர் இஸ் மித். மேக் ஃபார் ஈச் அதர் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை லவ்க்கு அப்புறம் மேக் ஃபார் ஈச் அதர் தானே. நீங்கள் வந்து யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுறீங்களா? ஷூர், கண்டிப்பாக. எஸ், எல்லாருமே பிலீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து அவங்க எனக்கானவங்கன்னு நான் நம்ப ஆரம்பிக்கும் போது அவங்க எனக்கானவங்களா ஆகிறாங்கல்ல. ஸோ அதுதானே ஃபேக்ட் ஆக்சுவலாக. ஏதாவது யூனிவர்ஸ்ட்டை நம்ம நிறையா பேசுகிறோம், கேட்குறோம், இதெல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்க வரலும் நமக்கு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ கீப் ஆன் நாங்கள் லவ் பண்ண டைம்லேருந்து யார் என்ன கேட்டாலுமே நான் காலேஜ் முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்கள் அம்மா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ கல்யாணம் பண்ணால் ரைட் டைம் தான் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கு மேலே ஷாக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒருவேளை நான் அந்த கீப் ஆன் அதை சொல்லிகிட்டே இருக்கிறதுனால இந்த யூனிவர்ஸ் எனக்கு வந்து இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்க பெரிய பிரச்சனை இது. கண்டிப்பாக ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரு 2 கப்புளுக்குள்ள பிரச்சனைனா நம்ம அந்த இடத்துல எந்த ஒப்பீனியனும் எந்த சஜஷனும் கொடுக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சேனல் என்ன மோட்டிவ்ங்கிறது சொல்லிடுறேங்க. பாசிட்டிவ் சைட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை காமிக்கணுங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டிவ். என்ன ரீசன் பார்த்துட்டிங்கன்னா, டிவி சேனல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சைட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பே காமிக்கிறாங்க. அப்போது பார்க்குறவங்களுக்கும் என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இப்படி தான் இருக்குங்கிற ஒரு மித்து இருக்குது. அது இல்லை, யூஸ்வலான ரிலேஷன்ஷிப் வேறு மாதிரி இருக்கும், அது காமாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறது தான் இந்த சேனலோட மோட்டிவ். ஏன்னா சொல்வதன் உண்மை மாதிரி பார்த்துட்டு அவங்க டிஆர்பிக்காக ஊர்லேயே மோசமான இருக்க ஒரு 2 கப்பலை கூப்பிட்டு வந்து அதுதான் இந்த மாதிரி தான் உலகமே இருக்குங்கிற மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு வைராலிட்டி வேணும். ஆனால் ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் அப்படி இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ தான், ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் சிங்கிளாகவே இருந்துடுறோம், சிங்கிள் தான் ஜாலி அப்படிங்கிறாங்க. அப்புறம் நாங்கள் யாருக்கு தான் டெக்கரேஷன் பண்ணுறது, யாருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதுதான் மெயின் மோட்டிவ். நம்மளோட ஜென்ரேஷன் மாறிடுச்சு. நம்மளுக்கு முந்தின ஜென்ரேஷன், நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷனுக்கும் நம்ம ஜென்ரேஷனுக்கும் பெரிய சேஞ்ச் இருக்குது. என்னென்னா, அப்பாங்கிறவங்க நம்ம வீட்லேயே நம்ம பார்த்துருப்போம், அவங்க வந்து அத்தாரிட்டேட்டிவாக இருப்பாங்க, அம்மா வந்து ஈஸி டு கோவாக இருப்பாங்க. இப்படி தான் நம்மளோட முந்தின ஜென்ரேஷன் இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷன் அப்படி இல்லை. நம்ம எல்லாருமே 50-50 வந்துட்டோம். டாக்டர் ஷாலினி மேம் சொல்லியிருப்பாங்க, உமன்ஸ்க்காக நிறையா போராடணும், இப்போது பேலன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க, இப்போ உமன்ஸ் மேலே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நல்ல விஷயம் தான் ஆக்சுவலாக. இவ்வளோ நாள் நம்ம மேலே இருந்தோம், இப்போ கொஞ்சம் அவங்க மேலே இருக்காங்க. இது ஸ்விங் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் ஆகுங்கிற நம்பிக்கை தான் எனக்கு. இந்த விஷயம் வந்து இப்போ பேலன்ஸ் ஆகிட்டு வருது. இதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆக்சுவலான கப்புள்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கிறது தான் என்னோட கொஸ்டினாக இருக்கும். மீடியாவில் பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், நீங்கள் ஹாப்பியாக அவ்வளோ போஸ்ட் போடுறீங்க. உங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாட்காஸ்ட்டாக இருக்கும்போது. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். பேர் கோகிலா. பார்த்தீங்கன்னா நான் மாடலிங் பண்ணுறேன். மாடலிங் அது இல்லாமல் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற மாதிரி இன்ஸ்டாகிராம் வீடியோஸு, கப்பிள் விளாகிங் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர். பேர் சுதர்ஷன். ஸோ இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் பண்ணுற கண்டென்ட்ஸ்க்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு கூட இருக்கேன். ஓகே. எனக்கு வந்து சினிமா ஒரு பெரிய பேஷன் ஆக்சுவலாக. சூப்பர். ஸோ ஒரு ஆஸ்பைரிங் டைரக்டர் தான். ஓகே. ஆர்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் நிறைய சின்ன இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட்டிங் ஃபார் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர். அதாவது சின்ன டேட்டூ ஓகே, நான் எனக்கும் என் கம்பெனி பிடிக்கும், நான் சின்னதாக டேட்டூ போட்டிருக்கேன். உங்களோட ஆஸ்பிரேஷன் எவ்வளோ பெருசாக இருந்தால் அவ்வளோ டேட்டூ போட்டிருப்பீங்க அப்படி யோசிச்சேன் நான். சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஏன்னா அந்த விஷயம் தான், அதுக்கு அந்த டேட்டூ மாற்ற முடியாதுல்ல. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி தான். ஓகே, கண்டிப்பாக டேட்டூ. ஷூர். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு வந்து இப்போ இங்கேருந்து ஒரு கோயம்புத்தூரில் இருந்துட்டு இப்போ நம்ம ஏஜில் ஆக்சுவலாக ஒரு டீனேஜோட எண்டில் வந்து நம்ம ஒரு பேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு 18-19 ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சினிமா ஆல்ரெடி ரொம்ப அன்சர்டைனான விஷயம் இல்லைங்களா. எடுத்தோடனே போய் எதுவும் பண்ணிட முடியாது, நம்மளும் நிறைய கற்றுக்கணும். கண்டிப்பாக. அண்டு சினிமா என்ன பண்ணணும்னா, நம்ம கற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஸ்டில்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். அண்ட் நம்ம இதுக்கப்புறம் படமே பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போனாலும் கற்றுக்கிட்டு தான் இருப்போம். நம்ம வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற நிறைய பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் யாருமே வந்து நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு முடிச்சிட்டேன்னுலாம் யாரும் சொல்கிறதே கண்டிப்பாக. ஸோ கீப் ஆன் லேர்னிங்கிறது தான் நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகே. அப்போது இந்த ஃபீல்டு இவ்வளோ அன்சர்டைனாக இருக்கும்போது நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு பெரிய பிரேக்லாம் நடக்கும்ல, நிறைய பேர் நம்மளை ஏமாற்றுவாங்க ஈஸியாக, நிறைய விஷயங்கள் நிறைய பிரேக்ஸ் நடக்கும். கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ரிமைண்டர் கிடைக்கும்ல, தோல் தட்டி விடுறதுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, கூட இருக்காங்க, பட் அதை தாண்டி நம்ம செல்ஃபாக நம்மளுடைய ஒரு இதில். ஸோ அதனால் எனக்கு இந்த டேட்டூ வந்து அந்த மாதிரி வந்து
ரொம்ப பர்சனல் எமோஷனலான கனெக்ட். ஓ சூப்பர். அந்த பேஷனை விட்டுறக்கூடாது இல்லை. கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட்டும் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு இதுதான். என்னன்னா நாங்கள் ஈவெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், வெட்டிங் டெக்கரேஷன் பண்ணுறோம், குட் ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஆக்சுவலாக வெட்டிங் டெக்கரேஷன் என்னது, அந்த டேவை நாங்கள் சூப்பராக கிரியேட் பண்ணி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பு ஏதாவது ஒரு விஷயத்தில் நர்ச்சர் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பெட்டராக பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க ப்ரோ. தெரிஞ்சு வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறோம். லவ் பண்ணும்போது அந்த பர்சன் வந்து அவங்க கிட்ட இருக்க அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்க லைஃப்பில் நம்ம கூட எப்படி பழகுறாங்க, இது எல்லாமே வச்சு தானே நம்ம லவ் பண்ணுறோன்ற ஒரு கமிட்மெண்ட்குள்ளேயே போகிறோம். கண்டிப்பாக. ஸோ கமிட்மெண்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு இது கசக்குது, அது பிடிக்கல, இது மாத்திரம் லைக் அப்படி கிடையாது இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கிடையாது. நம்ம கொடுக்குற அக்செப்டன்ஸ் தான் திருப்பி நமக்கும் கிடைக்கும்ல. கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து பெட்டராக பண்ணிக்கிறதுக்கு வந்து தனியாக ஒரு இனிஷியேட்டிவ்ஸோ, இங்கே சொல்கிற மாதிரி ஒரு மித்ஸோ, ஒரு பவுண்ட்ரி, ஒரு லிமிட் இப்படி செட் பண்ணுறது எங்களுக்குள்ள அது ஒர்க் அவுட் ஆனதில்லை. அப்படிலாம் அதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு தியரிக்குள்ளே கொண்டு போனதும் கிடையாது. ஓகே, லெட் இட் கோ. அது அப்படியே கோ வித் த ஃப்ளோ தான். அது அப்படியே அந்த ஃப்ளோவில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எதையுமே காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருந்தால் போதும்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நமக்கு இப்போ அவங்கள பற்றி ஏதோ ஒன்று தோணுதுன்னா அவங்க கிட்ட உட்காந்து பேசிடலாம். ஜட்ஜ் பண்ணுறதுக்கு பதிலாக பேசிடலாம். இது பேசினா இப்படி ஆகும், இல்லை இது வந்து கரெக்டு தப்புன்றதை விட நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பெட்டராக கொண்டு போகும்னா. ஏன்னா நீங்கள் அவுட் சைட் த ஃபேமிலியே யாரை ஜட்ஜ் பண்ணாலும் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப பெரிய பிரச்சனை, தப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் அதை கூட பேசுறதுக்கு நம்மளால முடியலன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப ஓப்பனாக தானே இருக்க முடியும். பிகாஸ் நம்ம யாருமே வந்து ஒயிட்டும் பிளாக்கும் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் அப்படி பார்க்குற மாதிரி இருந்தால் எல்லாருமே கிரே தான். எனக்குள்ளேயும் சில டார்க்கர் சைடு இருக்குது, லைட்டர் சைடும் இருக்கும், அவங்களுக்குள்ளேயும் இருக்கும், அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அப்போ நீங்கள் லைஃப்பில் யார்கிட்ட காட்டுவீங்க? அதை யாரோ ஒரு பர்சன்ட்டை நீங்கள் வந்து உங்களோட எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எல்லா எமோஷன்ஸையுமே ஃப்ரீயாக ஷேர் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துட்டாலே வந்து எனக்கு தெரிஞ்ச எதுவுமே அதை காமிக்காம உள்ள வச்சிருக்கிறதா ஒரு நாள் பர்ஸ்ட் ஆயிருதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரொம்ப உள்ள வச்சுட்டு இருக்கிறது வந்து தப்பாக வெளிப்படும். ஓகே, நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எப்படி சமாளிக்கிறது, கொண்டு போகிறது, அது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலாக நீங்கள் சண்டை வந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பட் டிரான்ஸ்பரன்சி இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் இந்த இடத்துல இதை சொன்னதுனால சொல்கிறேன், இது கப்புள்ஸுக்கும் தெரியணும். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு வந்து அவரோட ஸ்டோரியில் எனக்கு ரொம்ப மனசு உழுக்குன விஷயம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயம் என்னென்னா, அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. ஒய்ஃப் ஹஸ்பண்ட்டை வச்ச ரெக்வஸ்ட் நாம் நியூக்ளியர் ஃபேமிலியாக போகணும்னு சொல்லி. ஹஸ்பண்ட் அதுக்கு கேட்டுக்கிட்ட விஷயம், நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியாக போகணுன்னா நீ ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது, என் கூட சண்டை போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கோம், இவ்வளோ பேர் இருக்காங்க ஷேரிங்க்கு, இப்போவே நம்ம இவ்வளோ சண்டை போகுது, நீங்கள் நியூக்ளியர் ஃபேமிலியாக போனால் இன்னும் சண்டை நிறையா வரும்னு பயந்துட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம். ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒய்ஃப்க்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா அது வந்து இல்னஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பேப்பர் சாப்பிட்ற பிரச்சனை இருக்குது. அதை ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதை ஷேர் பண்ணி இவர் கண்ட்ரோல் பண்ணும்போதெல்லாம் சண்டை வந்திருக்கு. அவங்க தப்பாக என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா, ஓ இந்த விஷயத்த நம்ம குறையத்தான் நம்மளை வந்து சண்டை போடுறோன்னு சொல்கிறாங்க போல், அதனால நம்ம வந்து இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறத நிறுத்திட்டாங்க. ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கார் இவர், ஒரு சிட்டியிலிருந்து இன்னொரு சிட்டிக்கு மூவ் ஆகுறாங்க. நான் இது ஏன் இவ்வளோ இது பண்ணி சொல்கிறேன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான். ஒரு சிட்டியிலிருந்து இன்னொரு சிட்டிக்கு மூவ் ஆகுறாங்க. மூவ் ஆகும்போது இவர் பிஸ்னஸில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது நிறையா ஹார்ட் ஒர்க் எடுத்துக்கும், நிறையா டைம் எடுத்துக்கும். அதை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இவர். ஃபேமிலியில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இவங்க ரூம்குள்ளே செப்பரேட்டாக பேப்பர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆக்சுவலாக ஒரு பெரிய மெடிக்கல் பிரச்சனை. ஓகேங்களா? இது வந்து அவங்கள அறியாமல், அவங்க வந்து அந்த விஷயம் பண்ணும்போது அவங்கள அறியாமல் அதை பண்ணுறது, வேணும்னு பண்ணுறது இல்லை, அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த விஷயம் பண்ணுறது. அப்படி சாப்பிட்டு ஒரு நாள் ரொம்ப சிவியராகி அவங்க வந்து அது ரொம்ப தப்பான இதில் போயிடுச்சு. இது என்னன்னா, நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றேன்னா, கண்டிப்பாக சண்டை போட்டுக்கணும்.
அவங்களுக்குள்ள இருக்க விஷயத்த ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நீங்க சொன்னீங்கல்ல, Definitely. அதுக்காக நான் இந்த விஷயம் சொல்றேன். நமக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெகட்டிவா ஷேர் பண்ணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பாசிட்டிவா நம்ம ஷேர் கண்டிப்பா பண்ணிடுவோம், அதுல எந்த பிரச்சனையும் இருக்கிறதுல. நெகட்டிவா ஷேர் பண்ணிக்கலன்னா கண்டிப்பா அது டம்பாய் அந்த அழுக்கு சேர்ந்துட்டே வந்து ஒரு நாள் பஸ்ட் ஆயிரும். மேல் பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் போகும்போது, இன்னும் ஒரு 4, 5 பேர்த்தோட பழகுவாங்க. ம். இல்ல இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே சண்டை போடுறோம்னாலுமே, அவங்க வந்து 4 பேர்த்தோட பேசும்போது, அவங்களுக்கு அது ரிலீஃப் ஆயிரும். அவங்க அத கண்டிப்பா. மறந்துருவாங்க. பட் ஆனா, ம். விமென்ஸ் அப்படி கிடையாதுல்ல. இப்போ வந்து அவங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து வெளிய போம்போது ரிலீஃப் ஆயிருவாரு. பட் ஆனா, விமென்ஸ் அதவே யோசிச்சுட்டு, இவர் வந்து அத கண்டுக்கவே இல்லையோ, நம்ம ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு கரெக்ட், கரெக்ட், திங்க் கரெக்ட். பண்றது வந்து விமென்க்கு அது நேச்சராவே அப்படி இருக்கும். ஆமா. அப்போ வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறதோ, இல்ல என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு விமன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க எல்லாருமே. அது கண்டிப்பா ஒரு மேல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. சண்டைக்கு வந்து சண்டை இல்லாம, இல்ல சண்டைய குறைக்கிறதுக்கான ஒரு இதா கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா அவங்க ஃபீல் பண்றதுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு அது கண்டிப்பா ஒண்ணு வேணும் கண்டிப்பா. அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் தான் அவங்க வெண்ட் அவுட் பண்றதுக்கான விண்டோ நம்ம தாங்க ப்ரோ. யா இல்ல ஒய்ஃப்க்கும் அப்படிதானே ஆமா. கண்டிப்பா. ஏன்னா இப்போ அவங்களுமே வந்து லைக் உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய லைக் அது வந்து நம்மட்ட ஈஸியா ஷேர் பண்ற அளவுக்கு நம்மளும் ஸ்பேஸ் குடுக்கணும்ல. எனக்கு வந்து இது புடிக்கல, எனக்கு வந்து இப்படி இருக்கணும் அப்படின்றது வாட் எவர் இட் இஸ். அது என்னவா வேணா இருக்கலாம். அது வந்து நீங்க வந்து உங்களுக்கு அது எத்திக்கலா வந்து அது தப்பான விஷயமா கூட இருக்கலாம். பட் அவங்களுக்கு ஒண்ணு வந்து வேணும்னு கேட்குறாங்கன்னா, நீங்க அது காது குடுத்து கேட்குற ஸ்பேஸ் குடுத்தா தான், அது தப்பா இருந்தாலும் கூட அவங்களுக்கு தப்புன்னு நீங்க புரிய வைக்கிற ஸ்பேஸ் கண்டிப்பா, கிடைக்கும்ல. கண்டிப்பா. கண்டிப்பா எல்லாருமே வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸோடையும் வந்து பொறக்கலைல்ல. இனிதானே கத்துக்கிறோம், இனிதானே வந்து போறோம். ஸோ கரெக்ட். அது கண்டிப்பா ஒரு டைம் எடுத்துக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணவே கூடாதுன்னு வந்து நம்ம ஹோல்டு பண்ணும்போது தான், அத வந்து பண்ணணுன்ற டிமாண்ட் கிரியேட் ஆகுதுல்ல. ஆமா. யூசுவலா அப்படிதானே. நீங்க ஆமா. வந்து இப்ப நீங்க சொன்னீங்க ஆக்சுவலா அந்த பேப்பர் சாப்பிடக்கூடாது. அவங்கள போய் வந்து நீங்க பேப்பர் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறதும், அவங்க பேப்பர் சாப்பிடுறத நீங்க மோட்டிவேட் பண்ணா எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு 2 பேப்பர் 3 பேப்பர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெறுத்துருவாங்கல்ல. அப்படிதானே இப்போ ஆமா. இந்த ரூம்ல தண்ணியே இல்ல. நமக்கு தாக அடிக்கும். எப்படியாவது குடிச்சாகணுன்ற கிரேவ் ஜாஸ்தியாகும். கண்டிப்பா. பாட்டில் ஃபுல்லா தண்ணி கண்ணு முன்னாலே இருக்கு. அது நம்ம குடிச்சிட்டே இருக்க மாட்டோம்ல. அருணாச்சலம் படத்துல வரும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆக்சுவலா the room full அவர் வந்து அதுதான். I believe in that. சூப்பர். அது வந்து எந்த அளவுக்கு வந்து மென்டலி கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இதை நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. அதனால நான் அந்த ப்ராசஸ் பிலீவ் பண்றேன். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க பிரதர், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெர்ஃபெக்ஷனிஸ்ட் மித்துங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. ரிலேஷன்ஷிப்ல நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, மேட் ஃபார் ஈச் அதர் இஸ் மித். மேக் ஃபார் ஈச் அதர் தான். யார் பிறந்ததும் இவங்க தான் நம்மளுக்குன்னு நம்மளுக்காகவே செஞ்சு ஒரு அப்பா அம்மா செஞ்சு கொண்டு வந்து நம்ம கையில கொடுப்பாங்கங்கிறது இல்லைல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல லவ்க்கு அப்புறம் மேக் ஃபார் ஈச் அதர் தானே. நம்ம வந்து மேக் Actually, பண்ணிக்கிற விஷயம் தானே. நீங்க வந்து யூனிவர்ஸ் பிலீவ் பண்றீங்களா? ஷூர், கண்டிப்பா. எஸ், எல்லாருமே பிலீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. இது வந்து புக்ஸ்லயோ இது அப்படி கிடையாது. நம்மளே நம்ம ஒரு செகண்ட் என்னைக்காச்சும் நீங்க உட்காந்து நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம்ல. வாட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப்? நம்ம எப்படி பிறந்தோம்? ஹவ் வி ஆர் கிரியேட்டட்? ஸோ இந்த ஓவரால் யூனிவர்ஸ் வி ஆர் கனெக்டட். லைக் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு கண்டென்ட்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யாருன்னு மேபி உங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஸோ நம்ம கனெக்ட் ஆகிறோம்ல. எங்கேயோ இருந்து ஒரு தாட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம கனெக்ட் ஆகிறோம்ல. ஸோ சம்ஹவ் வி ஆர் இன்டர் கனெக்டட் கம்ப்ளீட்டாக. அப்போது நீங்கள் சொல்கிற அந்த மேட் ஃபார் ஈச் அதரோடைய ஆல்டர்னேட்டிவும் அதே மாதிரி தானே. லைக் வந்து தாட்ஸ் பிகம் திங்ஸ். கண்டிப்பா. ஸோ அப்போ வந்து அவங்க எனக்கானவங்கன்னு நான் நம்ப ஆரம்பிக்கும் போது அவங்க எனக்கானவங்களா ஆகுறாங்கல்ல. ஸோ அதுதானே ஃபேக்ட் ஆக்சுவலாக. ப்ரோ ஆக்சுவலாக நான் இப்போ நீங்கள் இந்த யூனிவர்ஸுங்கிற விஷயத்த சொன்னதுனால நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து ரொம்ப நாளாக இந்த சேனல் பண்ணணுங்கிறது ரொம்ப எங்கள் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு டைமும் இதுக்கான செலவு எவ்வளோ ஆகுங்கிறத கால்குலேட் பண்ணும்போது பயமாக இருக்கும். சரின்ட்டு போஸ்ட்பான் பண்ணி இப்படியே வந்துட்டே இருந்தோம். இதை வந்து நான் நினைக்கிறேன், நான் யூனிவர்சிட்ட சொல்லிகிட்டே இருந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நான் இதை இப்போது இந்த ஷூட் முடிச்சுட்டு நான் வெளியே போனோன்னே முரளி ப்ரோட்ட என்ன சொல்லியிருப்பேன்னா, இதுக்கு முன்னாடி ரித்திக் ஜனனின்னு ஒரு கப்பலை மீட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அதிரா ஈஸ்வர்மூர்த்தி அண்ணா அவங்கள மீட் பண்ணோம். இவங்க எல்லாமே எப்படி ரெசோனேட் ஆகுறாங்கன்னு என்னால் தெரியல. இன்னைக்கு நீங்கள் நான் அதை தான் முரளிட்டு சொல்லியிருப்பேன். இதுதான் காலிங்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஃபோனில் ஒரு 2 கால் பேசியிருப்போம். அது பேசும்போதே தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம
நாங்கள் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணோம், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் டக்குன்னு நடந்துச்சு. நேற்று ஈவினிங்லேருந்து இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் நடந்துட்டுருக்கு. இதுதான் நம்ம வந்து நான் என்ன இதுலேருந்து கற்றுக்கிறேன்னா, நான் என் எஃபர்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக போட்டுகிட்டே இருக்கேன். நான் அது ரைட் வேல பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக எனக்கான பெனிஃபிட் அப்போ கிடைக்கல. பட் இப்போ இந்த மாதிரி ஈஸியாக எப்படி கிடச்சிச்சு? இந்த மாதிரி ஒரு நாள் எல்லாமே நடக்குங்கிறது தான் இல்லை. ஆக்சுவலாக எங்களோட மேரேஜ் வந்து என் ஒய்ஃப்க்கு என்னை விட வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீம். ஆக்சுவலாக ஓகே, அவங்க கீப் ஆன் அதை சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது கிடையாது. அவங்க அளவுக்கு வந்து நான் இதை இவ்வளோ சீக்கிரமாக நம்ம பண்ணுவோன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஒரு சொல்லுவாங்கள்ல, லைக் வந்து நம்ம உண்மையாக ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக எந்தவித டவுட்டுமே இல்லாமல், என்னை பொறுத்தளவுக்கு இன்டெலிஜென்ஸ் தான் ஸ்டூபிட்னஸ். நீங்கள் ஒரு சில விஷயங்களில் உங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணும், அதுவே உங்களுக்கு டவுட் கிரியேட் பண்ணும். கண்டிப்பாக. ஸோ இது வந்து டோட்டலாக வேற மாதிரி கொண்டு போகும். ஏன்னா தாட்ஸ் பிகம்ஸ் திங்ஸ்ன்னு நீங்கள் நம்பும்போது, இப்போ இந்த டவுட்டு, நெகட்டிவ் ஒப்பீனியன் இதெல்லாமே வந்து தாட் ஆயிடுது. அப்போ அதுதான் திங்ஸாக மாறுது கம்ப்ளீட்டாக. அப்போது அவங்க லைக் நாங்கள் அந்த டைமில் எந்த வித பேக்கப்புமே இல்லை. நான் ஃபுல்லாக வந்து என் பிஸ்னஸில் ஓடிட்டுருக்கேன், என் பேஷனில் ஓடிட்டுருக்கேன். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுடைய இந்த ஒரு தாட்டு அது கண்டிப்பாக நடந்துருன்ற தாட் எப்படியோ நடந்துச்சு. தட்ஸ் மேஜிக் இல்ல இந்த மேரேஜ். ஆக்சுவலா இப்போ வந்து மேனிஃபெஸ்ட்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்டாகிராம்ல இதுல எல்லாம் ஒரு ட்ரெண்டிங் போகுது இல்லைங்களா? இதை வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாருமே ஒவ்வொன்று நினைச்சிட்டு இருப்போம். இப்பதான் அந்த மேனிஃபெஸ்ட்ங்கிற வேர்டு வந்து பெருசா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன எப்படி நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ மேனிஃபெஸ்ட்ங்கிற வேர்டு இதெல்லாம் சொல்லும்போது, இப்போ கீப் ஆன் நாங்கள் லவ் பண்ண டைம்ல இருந்து யார் என்ன கேட்டாலுமே நான் காலேஜ் முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணிப்பேன். யார் கேட்டாலுமே கல்யாணம் பண்ணிப்பேன். நான் காலேஜ் முடிஞ்சோடனே நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். யாரு கேட்ட லூசா நீ காலேஜ் முடிச்சோடனே யாராச்சும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ஃப்ரீடம் போயிரும். உங்களுக்கு நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். யார் என்ன கேட்டாலும் நான் அதான் சொல்லுவேன். நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு அதான் ஜாலின்னு தோணுது. நான் அதான் பண்ணிப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி இப்ப நான் கோயிலுக்கு போறனாலும் நான் அதைத்தான் வேண்டிப்பேன். நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும், காலேஜ் முடிச்சோடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் வேண்டியிருக்கேன். அப்போ நான் கீப் ஆன் அந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் இதைத்தான் சொல்லிட்டு இருந்திருக்கேன் போல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ காலேஜ் முடிஞ்சு என் வீட்லயும் வந்து இவ்வளோ சீக்கிரமா வந்து நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் என் வீட்டில் சொல்ல, நான் 21 இயர்ஸ்ல காலேஜ் முடிச்சோடனே நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என் வீட்டில் நான் சொல்லலை. பட் ஆனா இந்த யூனிவர்ஸ் வந்து எங்க அம்மாவை சொல்ல வச்சிருக்கும் போல. எங்க வீட்லயும் சொல்லல. நாங்க எங்க வீட்டில் 2 பேர்த்துல வீட்லயும் நாங்க லவ் பண்றோம்னு தெரியும். பட் ஆனா எங்க அம்மா வாயிலேருந்து எப்ப கல்யாணம் பண்ணிக்கிற, இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு எங்க அம்மாவே கேட்டாங்க. எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன், நான் அவங்கிட்ட போய் அவர்கிட்ட போய் கேட்கறேன், அவங்க வீட்டில் என்னங்கிறத நான் போய் கேட்கறேன் அப்படின்னு. எங்க அம்மா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நம்ம இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்ப கல்யாணம் பண்ணா ரைட் டைம் தான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. எனக்கு உண்மையிலும் ஷாக்கிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒருவேளை நான் அந்த கீப்பான்னு அதை சொல்லிட்டே இருக்கிறதுனால இந்த யூனிவர்ஸ் எனக்கு வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் 2 விஷயம் கவனிச்சேன். ஒன்று, ஏதாவது யூனிவர்ஸ்ட்டை நம்ம நிறையா பேசுகிறோம், கேட்குறோம், இதெல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்க வரலும் நமக்கு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன சும்மா இமேஜின் மட்டும் பண்ணுறோம், எதுவுமே ரியாலிட்டியில் வரலையேங்கிற ஒரு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க சொல்லும்போது ஒரு விஷயம் கவனித்தேன், நீங்கள் வந்து 21 வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும் கேட்கல யூனிவர்ஸ்ட்டு, இன்னொரு விஷயம் கேட்டிருக்கீங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணீங்க, ஆனால் நான் அதை கவனித்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் 21 வயசில் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த லைஃப் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆக்சுவலாக அதுதான் நம்ம யார், நம்ம என்ன நினைக்கிறோம், அதுதான் வாட் வி பிகம். அதுதான். ஏன்னா அது வந்து வாட் வி திங்க் வி பிகம். ஸோ பீயிங் ஆப்டிமிஸ்டிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, உங்களுக்கு நெகட்டிவிட்டி வேண்டான்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்கும் இப்படி பேசுறது. ஆக்சுவலாக ஏன்டா நம்ம போய் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கும் போது நீ போய் பாசிட்டிவாக திங்க் பண்ணுன்னு சொல்கிற, அதில் சரியாயிருமா? வேற எப்படி சரியாகும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அதில் நீங்கள் நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலுமே அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் நடந்திருக்கும். ஏன்னா நாங்கள் லைஃப்பில் கோ த்ரூ பண்ண விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஏஜ் இப்போ எனக்கு ஆக்சுவலாக 25. ஓகே. இந்த 25ல் கேம் அக்ராஸ் வெரி பேட் திங். ஓகே. நிறைய பேட் திங், நிறைய டார்க்கான திங்ஸ் நான் என் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணி நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியவே சொல்ல முடியாத அளவுக்கான விஷயங்கள்லாம் நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ ஹவு ஐ பீயிங் நான் யோசிச்சு பார்க்கும்போது வந்து மேனிஃபெஸ்டேஷன்றது வந்து நம்ம போய் உட்காந்து ஒரு யோகா பண்ணுறதோ, ஒரு ரிச்சுவல் பண்ணுறதோ, இல்லை ஏதாவது கோயிலில் போய் பண்ணுறதோ தாட். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா
நீங்க வந்து யூனிவர்ஸ் உங்களுக்காக ஒர்க் பண்ணும். என்ன நான் அதை ரொம்ப பிலீவ் பண்றேன். அண்ட் ஆல்சோ நான் எப்பவுமே வந்து இந்த வேவ்லென்த்ல இருக்க பீப்புள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸே கிடையாது Okay. ஆக்சுவலா. எங்களுக்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, ரொம்ப ஃபியூ. Okay. எங்க வேர்ல்டே ரொம்ப சின்னதுதான். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அதை நினச்சி நான் என்றைக்குமே நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா அந்த ஒரு சின்ன வேர்ல்டில் இருக்கிற ரொம்ப ஃபியூ பீப்புள் ஓகே. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஹாப்பியாக ஒரு கேரிங் ஷேரிங்கோட அதே பாசிட்டிவ் தாட்டோட. இது வந்து உண்மையாலுமே நீங்கள் இந்த வேர்ட் சொன்னீங்க ஆக்சுவலாக எப்படி ரெசனேட் ஆகுது அப்படின்றது. இந்த தாட் தான் வந்து அந்த மாதிரி தாட்டை ரெசனேட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா லைஃப்பில் நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க நம்ம சொல்கிறது. திரும்பவுமே நம்ம அதை நினச்சிக்கிட்டு திரும்பவுமே நம்ம அதை இது பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஸ்கேமரை மீட் பண்ண போகிறோன்றதுக்கான அது கரெக்ட் 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 கரெக்ட். தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். ஆமா ஆமா. நம்ம அதை எந்த அளவுக்கு இக்னோர் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. அது தேவையில்லை. இல்லை நீங்கள் என்ன வேணுமோ அதைத்தானே கேட்கணும். கண்டிப்பா வேணாங்கிறது நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா ஃபியூச்சரை வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட் டிசைன் பண்ண முடியும்னு நான் ரொம்ப நம்புறேன். இதுலயும் நீங்க சொல்லும்போது ஒரு விஷயம், எண்ணம் போல் வாழ்க்கை, அது ஒண்ணு கவனிச்சேன். ஹியூஜ் தனுஷ் சாரோட ஃபேன் ஆக்சுவலா. ஓகே சூப்பர் ப்ரோ. இன்னொன்று நான் ஒரு ஆதிராண்ணாட்ட சொல்லும்போதும் அந்த விஷயம் சொல்லியிருந்தேன், இப்போவும் சொல்கிறேன். நீங்கள் இப்போ சொன்ன விஷயம் வந்து ஆக்சுவலாக நிறைய பேரோட பிலீவ் என்ன இருக்குன்னா, ஹாப்பினஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம், சேட்னஸ் அனதர் எக்ஸ்ட்ரீம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் படித்த ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காங்க, ஹாப்பினஸ் தான் மிட்டு, எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியா இல்லை கொஞ்சம் ஷேடாங்கிறது தான் இந்த ஸ்விங்கோட பேலன்சிங் ஏரியா. ஹாப்பினஸ் தான் வாழ்றதோட பர்பஸே ஹாப்பியாக வாழ்றது தான். நான் ஐயோ இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்குனே, இது ஒரு பெரிய பிரச்சனைங்க ப்ரோ. நான் எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன். ஐயோ சிரிக்கும்போது சிரிப்பை அடக்கிட்டு ஒன்று சொல்லுவாங்க, ஐயோ இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நாளைக்கு அழுகுவேன் அப்படி. எஸ் எக்ஸாக்ட்லி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நம்ம இந்த ஷோ இது நீங்கள் சொன்னதுக்கும் நம்ம ஷோக்கும் ரொம்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நீங்கள் நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்து ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு, அதாவது மித்ஸ், நெகட்டிவோட மித்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு பர்சன் ஆப்டிமிஸ்டிக்கா நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு ஏன்னா ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ஒரு பர்சனல் ஸ்பேஸ். ஸோ அந்த பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள வந்து நம்ம வந்து ஹாப்பியா இருக்கிறோம், அக்செப்ட் ஆகிறோம், மற்ற இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத வரைக்கும் நம்ம நம்மளா இருப்போம், அவங்களா இருப்பாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் கேரி ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, இது ஒருத்தவங்களுடைய தப்பான ஒப்பீனியன் உள்ள வரும். இல்ல இது தப்பு, நீ வந்து பொண்டாட்டி தாசனா இருக்க, இல்ல நீ வந்து எதுவாவோ இருக்க, வாட் எவர் இட் மேபி, இப்படி இருக்க அப்படி இருக்க. இப்போ இத வந்து எடுத்துக்கிட்டு நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்றதுதான் சோஷியல் மீடியாவும் பண்ணுது. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும், இப்போ இந்த ப்ராப்ளமை நான் வந்து ரெக்டிஃபை பண்ணாம இதை வந்து நான் வந்து வைரல் ஆகுது இதாகுதுன்னு சொல்லி நான் சோஷியல் மீடியாவில் எடுத்து நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா, அக்செப்டன்ஸோட இருக்கிற ஒருத்தனும் இதை பார்த்துட்டு பாதிக்கப்படுவான். ஆமா கண்டிப்பா. அப்ப நான் அவனை நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன். அப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய பேர்த்த வந்து ஆசிலேஷனுக்குள்ள கொண்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன அந்த வேர்ட் ஆக்சுவலா எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்க்கும் அந்த சேட்னஸ்க்கும் நடுவில் இருக்கிறது 50% வந்து சோஷியல் மீடியா பீப்புளோடைய தாட்ஸை டிசைட் பண்ணுது. கண்டிப்பா. நானா இருக்க முடியல. நான் அதை அவேரா இருக்கேன் ஆக்சுவலா. எல்லாருமே அவேரா இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு ஒரு வார்த்தை நீங்க ஈஸியா கிரிஞ்சுன்றுவாங்க ப்ரோ. ஏன்னா ரொம்ப ஈஸியா ஆக்சுவலா அவங்கள அறியாம ஒரு விஷயத்துக்கு லைக் பண்ணிட்டாங்கன்னா, நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு லைக் பண்ணிட்டாங்கன்னா, நான் அப்போ சொன்ன மாதிரி தான், ஐ எம் a பிக் பிலீவர் ஆஃப் நாம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உடம்பு பிசிக்கலி, நம்ம என்ன கன்சியூம் பண்றோமோ அதுதான் நம்மள மென்டலி. இதை வந்து நீங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம் எப்படி ஒர்க் ஆகுது, நீங்க எந்த விஷயத்துக்கு லைக் பண்றீங்களோ அதை உங்களை நிறைய காமிக்கும், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நிறைய காமிக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நல்ல விஷயமா இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு அதுக்கு என்ன தெரியும், அது ஒரு மெஷின். அது என்ன நினைச்சுக்கும், இவங்களுக்கு கெட்ட விஷயம் தான் பிடிக்கும் போல, அப்போ இதவே காமின்னு ஃபுல்லா அதவே காமிக்குது. அந்த அது வைரலாக ஓகே இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இதை தான் விரும்புறாங்க. கண்டென்ட் ப்ரொடியூசர்ஸும் என்ன பண்றாங்க, அப்போ நெகட்டிவா அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதை தான் நான் இந்த சேனலோட பிரேக்கிங் பாயிண்ட் இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கன்சியூம் பண்றதுக்கு நல்ல கண்டென்ட் எங்க இருக்கு, கம்மியா இருக்கு, அப்போ ஸ்கார்சிட்டி இருக்கு, நமக்கு டிமாண்ட் இருக்குங்கிறது நான் நினைச்சேன். இப்போ வந்து என்னன்னா கப்பிள்ஸ்குள்ள சண்டை வர கண்டென்ட்ஸ் தான் நிறைய
நிறைய பேர் போடுறாங்க. அதத்தான் நிறைய பீப்பிள் விரும்புறாங்க, லைக் பண்றாங்க. நீ இப்படிதான் இருக்க பாரு, ஷேர். இப்ப கப்பிள்ஸ்குள்ள நடக்கிற வித்தியாசம் இந்த கப்பிள் கிட்ட ஒரு சண்டை இருக்கா, அது ஒரு கண்டென்ட். வேற ஒரு கப்பிள் கிட்ட ஒரு சண்டை இருக்கா, இது எல்லாமே உனக்கு பொதுவா மேட்ச் ஆகுது பாரு, இந்தா உனக்கு ஃபார்வர்ட் பண்ற, நீ பாத்துக்கோ. ஓகே. இந்த ஷேர், இந்த லவ், ஒரு கேர், அந்த வீடியோஸை விட 2 பேர்த்துக்குள்ள நடக்கிற சண்டையை தான் வந்து அவங்க வைஃப் ஷேர் பண்ணும்போது, இந்த நீ அதே மாதிரி தான் பண்ற வச்சுக்கோ, அதுதான் வந்து ஷேர் ஆகுதுன்னு. ஆமா, ஆமாங்க. அதுதான். அது என்ன ஒரு சிலர் ஐடியாஸ் குடுக்குறதுமே எந்த மாரி குடுக்குறாங்கன்னா, இது உப்பு சப்பு இல்லாம போச்சுன்னா வைரல் ஆகாது. சாமி, உப்பு சப்பு இல்லாம வைரல் ஆகலனாலும் பரவாயில்ல. நான் அந்த டைரக்ஷன்ல போக விரும்பல. அந்த டைரக்ஷன்ல போய் வந்து அது எனக்கு ரொம்ப சுத்தா இருக்கு. கரெக்டான டைரக்ஷன் இந்த சைடுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் இந்த ரூட்ல போய்க்கிறேன். இது என்ன, யார் இதை பிடிச்சி வர்றாங்களோ அவங்க கண்டிப்பா ஒர்த்தான பீப்புளா இருப்பாங்க. என்னோட கேட்டகரி ஆஃப் பீப்புள் கண்டிப்பா ஒர்த்தான பீப்புளா இருப்பாங்க. இந்த விஷயம் பிடிச்சி வர்றவங்க தயவு செஞ்சு வரட்டும். இது பிடிக்கல, அதுதான் பிடிக்கும்னா இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து இதுல நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம தானே அப்படி பார்க்குறோம். அது அப்படி கிடையாதுல்ல. இது எப்படி இருக்குன்னா, லைக் வந்து நான் ஸ்கூலுக்கு நான் கலர் ட்ரெஸ்ல தான் போவேன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து அப்படி கிடையாது. நான் கலர் ட்ரெஸ்ல வந்து ஸ்கூலுக்கு நான் டெய்லி போக முடியாதுன்றனால ஸ்கூல் பேட் அப்படின்னு நான் சொல்லிட முடியாது. யூனிஃபார்ம் போட்டு நான் போறதுனால வந்து கிரிஞ்சுன்னு சொல்லிட முடியாது. இப்போ யூனிஃபார்ம் போட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல ஒரு ரீசன் இருக்குல்ல. லைக் அங்க ஒரு பெரிய டைவர்சிட்டி பிரேக் பண்ணப்படுது. அங்க வந்து ஒரு ஒரு யூனிட்டி ஒன்று கிரியேட் பண்றாங்க. ஆக்சுவலா யூனிஃபார்ம்ன்றது பெரிய விஷயத்த வந்து கிரியேட் பண்ணுது. அந்த மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற கிவ் அண்ட் டேக்ஸ், இந்த அக்செப்டன்ஸ், இந்த விஷயங்கள்லாம் சொல்றமே தவிர அது ஒன்றும் அவ்வளோ பெரிய சீரியஸான கமிட்மெண்ட்ன்றது இல்லை. எண்ட் ஆஃப் த டே நீங்க அது ஹேபிட் தானே. கண்டிப்பா நீங்க ஒரு 3 நாள் பழகுறீங்க, ஒரு 21 days பண்றீங்க, அதுக்கப்புறம் அது ஹேபிட்டா மாறிடுது. அதுக்கப்புறம் இதுல இருந்து வெளியே இருக்கிறது தான் வேகா ஆடா தெரியும். கண்டிப்பா. அதனால வந்து இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் கிடையாது. உங்களுக்கும் இது காம்ப்ளிகேட்டடா இல்லையாங்க சிஸ்டர்? கேட்டா சீக்கிரமா எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஜாலியா இருக்கு. நீங்க லைஃப் இன்னும் ஜாலியா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனோட இன்னும் ரொம்ப வருஷங்கள் சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். அதனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். அப்பப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். அதுதான் அந்த பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் அதை தான் எதிர்பார்க்கறாங்க. பர்ஃபெக்ட்டா வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. நீங்க தனியாவே இருந்தீங்கனாலும் அதுதானே. நீங்க சிங்கிளாவே இருந்துட்டீங்க, லைஃப்ல யார்கிட்டயும் சண்டையே போட மாட்டீங்களா? அது யார் கூட இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சண்டை வரும், வீட்லயும் சண்டை வரும், நீங்க லவ் பண்றீங்கனாலும் சண்டை வரும், அது மேரேஜ் ஆனாலுமே சண்டை வரும். அந்த சண்டையை வந்து ஏத்துக்க மாட்டேன், என்னால அது இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா வந்து கண்டிப்பா எப்படி அது கண்டிப்பா வாழ்றதுக்கு யார் கூடயாச்சும் நம்ம உரிமையா இருக்கிற இடத்துல கண்டிப்பா சண்டை வரும். அத அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, லவ்வரா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, யார்கிட்டயும் குழந்தையே பிறந்தாலும் அவங்ககிட்டயும் சண்டை வரும். அது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட் மாதிரி, அது கண்டிப்பா இருந்துதான். இன்னொன்னு வந்து நமக்கு புதுசா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற அந்த ஒரு அது கொஞ்சம் செட் ஆகாதுல்ல. ஃபேமிலியோட நம்மளோட சில விஷயங்கள் வந்து ரொம்ப புதுசா இருக்கும், ரொம்ப பிரச்சனையா இருக்கும், எக்ஸ்ட்ரீமா போகும். நான் வந்து ஆக்சுவலா ரொம்ப காமன் கம்போஸ்டா வந்து நமக்கு ஒரு 2-3 பீப்புள் இருப்பாங்கல்ல, போய் கொட்டுவோம். என் லைஃப்ல ஒரு காட்ஃபாதர் இருக்காரு ஆக்சுவலா. நான் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது அப்போ அவரு வந்து நிறைய அவரோட ஒப்பீனியன்ஸ், அவரோட லைஃப் ஸ்டோரிலாம் ஷேர் பண்ணும்போது, டேய் இது யூனிவர்சல் ட்ரூத், இது வந்து எல்லாருக்குமே நடக்கிறது, உனக்கு மட்டும் இது நடக்கல, இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தான். அதனால வந்து ஓகே வாட் எவர், எல்லா நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு ஹர்ட்ஸ் இருக்கலாம், நமக்கு இருக்கலாம். அது ஒவ்வொன்றா டைம் ஹீல்ஸ். நம்ம அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும், டைம் ஹீல்ஸ். அதனால வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் காம்ப்ளிகேட் வந்து நம்ம ஆக்கிக்கிறது தானே. ஆக்சுவலா அந்த மிஸ்மேட்ச் தான் பியூட்டியே. கண்டிப்பா நீங்க மவுண்டைன் இப்படி இருந்தாதான் அழகு. அது இப்படி மட்டுமே அதுல லைன்ஸ்லயே இருக்கலாம். அப்புறம் எதுக்கு இங்க இருந்து ஊட்டிக்கு போகணும்? கண்டிப்பா அதுதான் அப்ப நம்ம சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம இருக்கோன்றது வந்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டுலாம் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் 2 பேருமே சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. சரி சொல்லலாம், மேபி ப்ராப்ளமே எனக்கு அவதான், ப்ராப்ளமே இவன் தான் அப்படி சொல்லலாம். அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணுங்க. இது நீங்க ரிசால்வ் பண்ணல, நெக்ஸ்ட் ரிலேஷன் போறீங்க, கண்டிப்பா அதுல வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும்ல. கண்டிப்பா மேபி இதை விட பெருசா இருக்கலாம் உங்களுக்கு. சோ உங்களால இங்க ரெக்டிஃபை பண்ணாம நீங்க அதுக்காக வேற ஒரு பர்சனை தேடுறீங்க, அதுக்காக வேற ஒரு பர்சனை பாக்குறீங்கன்னா அது கீப் கோயிங். அது அப்படியே அடுத்தடுத்த பர்சனுக்கு தான் நீங்க ஸ்விட்ச் ஆக முடியும். மென்டாருக்கு நடந்த ஒரு விஷயம் அவர் என்கிட்ட ஷேர் பண்ணது என்ன, ஒருத்தவங்க வர்றாங்க, 3 கல்யாணம், அது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு சிட்டிங்ல மென்டார்
மென்டார் கூட 1-to-1 வர்றாங்க. மென்டார் கேட்குறாரு, நிறையா கான்வர்சேஷன் போகுது. கான்வர்சேஷனில் இவர் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து 3 இடத்துலையுமே அவங்க பிரச்சனை அப்படிங்கிறத பொசிஷன் பண்ணுறாங்க. ஆப்போசிட், அதாவது அந்த பையன் தான் பிரச்சனை, நான் கரெக்டாக இருந்தேன் அப்படின்னு பொசிஷன் பண்ணுறாங்க. அதுக்கு மென்டார் வந்து மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் இவரும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, சரி 3 ரிலேஷன்ஷிப்லேயும் காமனான பிரச்சனை என்ன, திரும்ப திரும்ப இதுவே கேட்குறாரு, என்ன காமன் அப்படின்னு அவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர்றாங்க. கடைசியில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யூ ஆர் சேயிங் மீ, காமனா இருந்தது நீங்க தான் அப்படிங்கறது அவங்க வாயால வர வைக்கிறதுக்கு அவர் அவ்வளவு சொல்லியிருக்காரு. அந்த மென்டார், ஆமா மென்டார் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறம் 3 டேஸ்க்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. 1 இயர்க்கு அப்புறம் அடுத்த ரிலேஷன்ஷிப் போறாங்க. இப்போ பீஸ்ஃபுல்லா இருக்காங்க. ப்ரோ ஒரு சில இடத்துல ஒரு அதாவது நம்ம இன்னைக்கு இதை சொல்றோம் அப்படிங்கறக்காக சொல்வதெல்லாம் உண்மையில வர்ற மாதிரி எக்ஸ்ட்ரீம் பீப்புள் ஒருத்தன் இருப்பான், சைக்கோ இருப்பான், அவனை கரெக்ட்னு சொல்றதுக்கான விஷயம் இது கிடையாது. கண்டிப்பா. ஆனா 999 பேர் நார்மலா தான் இருக்கான். நீங்க இத பார்த்துட்டு 999 இப்படி இருக்கு, நமக்கான ஒருத்தர் யாருன்னு தேடாதீங்க. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். நாளுக்கு நாள் அந்த கிரைட்டீரியா அதிகமாயிட்டே போகுது. கல்யாணம், நீங்க லவ் மேரேஜ், நீங்க தப்பிச்சிட்டீங்க. அதுல நீங்க சொன்ன ஒரு கதை, அந்த மென்டார், அதுல இப்ப நீங்க சொன்ன அந்த பாயிண்ட், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது, சொல்வதெல்லாம் உண்மை, இந்த மாதிரியான இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப நமக்கு ஒரு வந்து நடுவுல ஒரு மென்டார் இருக்காங்க, ஒரு காமன் பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க மென்டார் எப்படின்னா, 2 பேரோட ஸ்டாண்டையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு, என் ஸ்டாண்ட் அவகிட்டையும் அவ ஸ்டாண்ட் எங்கிட்டையும் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த விஷயத்தை டிசால்வ் பண்ணுவாங்க, அதை சேச்சுரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பண்ணுமே தவிர, இப்போ ஒரு மென்டார் இருக்காரு, இப்போ எனக்காக அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சு, அவங்களுக்காக எங்கிட்ட பேச ஆரம்பிச்சு, ஸோ இது ரொம்ப மெஸ்டப் ஆகிடும்ல. டெஃபினட்டா ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்க பெரிய பிரச்சனை இது. கண்டிப்பா. ஜாயின்ட் ஃபேமிலியில ஒரு 2 கப்புளுக்குள்ள பிரச்சனைனா, நம்ம அந்த இடத்துல எந்த ஒப்பீனியனும் எந்த சஜஷனும் கொடுக்கவே கூடாது. அப்பா குழந்தைய ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சரி பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா வந்து அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி இது பண்ணவே கூடாது. அவங்க பேசாம கம்முன்னு இருந்தாவே போதும். அதே தான் ஃபேமிலிலையும். ஜாயின்ட் ஃபேமிலி இருக்காங்கன்னா, கப்புள்ஸ்குள்ள சண்டைன்னா மீதி இருக்கவங்க எதுவுமே பேசாம இருந்தாவே போதும். ஏதாவது சொன்ன போய் தான் இங்க இருக்கிற ஃபைட்டு ஃபேமிலி ஃபைட்டா மாறறதுக்கு சான்ஸ் இருக்கு. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இப்போ ஒரு கப்புள்ஸ் 2 பேத்துக்குள்ள சண்டை வருதுனாவே அத தேர்ட் பர்சன், இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா, இப்ப அப்பா அம்மாங்கிறவங்களே தேர்ட் பர்சன் இதுக்கு தான். சண்டை வரும்போது சொல்றேன். 1 2 3 தான், தேர்ட் பர்சன் தான். நீங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப சண்டை முடிஞ்சுன்னா, இப்ப நான் 2 எக்ஸ்ட்ரீமா நான் போறதும் அவர் போறதும் 2 பேர் கத்திப்போம் அப்படி இப்படின்னு. இப்ப அது ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட எடுத்துட்டு போனா, சண்டை முடிஞ்சு நாங்க கன்வின்ஸ் ஆகி நாங்க அதை மறந்துடுவோம். பட் ஆனா தேர்ட் பர்சன் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. கரெக்ட் இருப்பாங்க. அண்ட் அவங்ககிட்ட வந்து அது இருந்துட்டே இருக்கும். இப்போ என் வீடா இருந்தாலோ இல்ல அவங்க வீடா இருந்தாலும், என் பையனை நீ அப்படி பண்ணுவதானே, என் பொண்ணை நீ அப்படி கஷ்டப்படுத்திட்டு, அது இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம மறந்துருவோம். அதனாலதான் நான் சொல்றேன், இது ஃப்ரெண்டா இருக்கட்டும், அப்பா அம்மா இருக்கட்டும், யார்ட்டையுமே எடுத்துட்டு போக கூடாது. இந்த சண்டை உங்க 2 பேருக்குள்ள, அவ்வளவுதான். அது எக்ஸ்ட்ரீமா போய் அது பர்ஸ்ட் அவுட் ஆகி நீங்க 2 பேருமே கன்வின்ஸ் ஆயிருவீங்க. இன்னொரு பர்சன் கிட்ட எடுத்துட்டு போனா அது மறுபடியும் உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால கண்டிப்பா. நான் சொல்றேன், அது எடுத்துட்டு போக எடுத்துட்டு போயிட்டா என்ன ஆகும்னா, நீங்க அதை மறந்துட்டு நீங்க நார்மல் ஆயிருவீங்க. 3வது நாள் அவங்க பார்க்கும்போது, அன்னைக்கு சண்டை போட்டுட்டீங்க, இன்னைக்கு கொஞ்சிக்கிறீங்க. தெய்வமே, அதுக்காக டெய்லி அது அந்த சண்டை எத்தனை நாளைக்கு வச்சுட்டு இருக்க முடியும்? அந்த ஜென்ரேஷன் மாதிரி நம்ம இல்ல. நம்ம இன்னைக்கு சண்டை போட்டா நாளைக்கு அதை மறந்துட்டு போயிடுவோம். அது அவங்க 2வது எந்த சண்டையுமே வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலா அது என்ன சொல்றது, அவ்வளோ பர்சனலான சண்டையெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க வந்து இன்னைக்கு நைட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்க கத்துறீங்க, காலையில நீங்க எந்திரிச்சு முழிச்சு உங்க வேலையை நீங்க பார்த்துதான் ஆகணும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா நம்மளுக்கு முந்தின ஜெனரேஷனுக்கு அதை அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் இருந்துச்சு. முந்தின ஜெனரேஷன்லயும் இப்ப இருக்கிற ஒரு சில ரிலேஷன்ஷிப்லயும் நான் பாக்குறது என்னன்னா, சண்டை போட்டு 10 நாள் பேசாம இருக்கிறது, 6 மாசம் பேசாம இருக்கிறது, அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்க? யாரா இருக்கட்டும், உங்களோட வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு 10 ஃபியூ பீப்புள்ஸ், நம்ம லைஃப்ல இருக்க 10 பீப்புள்ஸ், நீங்க பேசாம இருந்தோம், அந்த சண்டையை மனசுலயே வச்சுட்டு இருந்தோம், என்ன ஆக போகுது? அதனால எந்த பலனுமே கிடையாதுல்ல. இன்னைக்கு டேட் வந்துருச்சு, ஏதோ ஒரு ரீசனால சண்டை வந்துருச்சு, நம்ம பேசிக்கிட்டோம், இது பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து நீங்க அந்த பர்சன் அவாய்ட் பண்றதுனால அதுல என்ன பர்பஸ் இருக்கு? நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நீங்க 2 நாள் பேசல, 6 மாசம் பேசல, 1 வருஷம் பேசல அப்படின்னா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த 1 வருஷத்தை நீங்க லாஸ் பண்றீங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால நாங்க என்ன பண்ணுவோம், சண்டை வந்துச்சுனால அந்த ஒரு நாளைக்கு மேல அது போகவே போகுது. எண்ட் ஆஃப் த டே நைட்டுக்குள்ள அதை முடிச்சிருவோம். ஏன்னா இப்போ 1 நாள் பேசல, 2 நாள் பேசல அப்படின்னா, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இந்த யூனிவர்ஸ் கொடுத்த அந்த நாளை நம்ம அதை வேஸ்ட் பண்றோம். சூப்பரா
10 வருஷம் நம்ம கொடுத்துருக்கோம். ஆமா, ஆமா, ஆமா. நீ அதுல 6 மாசம் பேசாம இருந்துட்டோம்னா நம்ம ஹாப்பியா இருக்கறதுக்காக இந்த யூனிவர்ஸ் கொடுத்த இதை வந்து நீ மிஸ் பண்றோம், நம்ம மிஸ் கரெக்ட், பண்றோம் கரெக்ட், அப்படின்னு கரெக்ட். அதனால யாருமே பேசாம இருக்கவே கூடாது. பிகாஸ் எனிதிங் cannot பை டைம். ம், டைம் எவ்வளோ கொடுத்தும் நம்ம வாங்கவே முடியாது டைம் ம். ஆக்சுவலா. நீங்க அது அதுவும் இல்லாம அந்த டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ற லைஃப்ல இருக்க எல்லா டைமுமே நம்மளோட மைண்ட்ல வந்து ஆக்சுவலா நம்ம ஒரு மெமரியா கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம்ல. நம்மளோட இந்த பாடியில இருந்து இந்த சோல் போகும்போது அந்த டேக்அவே ஒண்ணுதான் மெமரிஸ் ஆக்சுவலா. அது மட்டும்தான். இல்ல நாளைக்கு வந்து நீங்க இப்ப நம்ம இந்த வேர்ல்ட்ல இருந்து மேனேஜ் ஆயிட்டோம். நாளைக்கு அந்த பர்சன் பத்தி இருக்கிற விஷயம் என்னன்னா அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க சில மெமரிஸ் தானே. ஸோ நம்ம அது கூட விளையாடிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இது ஆமா, கூட ஆமா, ஆமா. ரொம்ப எது பண்ணி விளையாட எது டைம் ரொம்ப ரெஸ்ட் பண்ணி நம்ம ப்ரீசியஸோ விளையாடுறோம். அது கூட அதை Yeah. நம்ம அவ்வளோ ப்ரீசியஸா நினைக்காம அதை கூட விளையாடிட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஸோ அதனால வந்து அந்த டைமை வந்து நம்ம அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு டைமை வந்து நம்ம ஏன் எதுவுமே அந்த மாதிரி வாசிக்க ஸ்பெண்ட் பண்ணணும்? எஸ், வேற இந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் அதுக்கு ஒர்த்தே கிடையாது இல்லைங்களா? கண்டிப்பா இல்ல. இல்ல அது சின்ன சின்ன சண்டையே வர்த்தே இல்லைன்ற போது உங்களுக்கு அங்கிருந்து பெரிய சண்டை ஆகாதுல்ல. ஆமா. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம பாக்குறோம் பிடிக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல நமக்கு பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த பர்சன் கிட்ட பழக தான் உங்ககிட்ட எனக்கு இது பிடிக்கல, என்கிட்ட உனக்கு இது பிடிக்கலன்னு நிறைய விஷயம் பிடிக்காம ஆரம்பிக்கும். நீ பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள தோணும். இல்ல நான் பண்றது அவருக்கு பிடிக்கலங்கிறது அவர் மனசுக்குள்ள தோணும். இது என்னன்னா 2 பேரும் பழக 2 பேரும் ஓப்பன் டாக் பேசி எனக்கு இது நீ பண்றது பிடிக்கல அப்படிங்கிறப்போ அந்த பர்சன் அதை மாத்திக்கணும். அதே மாதிரி நமக்கு பிடிக்காததை அவரும் மாத்திக்கிட்டு 2 பேரும் அதான் நீங்க மேட் ஃபார் ஈச் அதர் இல்ல மேக் ஃபார் ஈச் அதர். கண்டிப்பா. குவாலிட்டிஸை நம்ம 2 பேரும் ஓகே உனக்கு இது பிடிக்கலையா, உனக்கு இது கஷ்டமா இருக்கா, ஓகே நான் இதில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அவருக்கு ஏதாச்சும் பிடிக்கலையா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி இது பண்றது தான் வந்து லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லா ஹாப்பியா மாத்துதுன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர், சூப்பர். ஆக்சுவலா நான் நிறைய ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்தேங்க. ஐயோ, sorry. இல்ல இல்ல எங்கனாலதான் இதுதான் வேணும் எனக்கு. ப்ரிப்பேர் பண்றது வந்து கேப்பை ஃபில் பண்றதுக்கு கண்டிப்பா. எனக்கு ப்ரோ. ஏன்னா நமக்கு விஷயம் இருக்கு அப்படிங்கிறப்போ அது பேப்பர் வந்து தேவையில்ல. இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயம் கண்டிப்பா. ஹெல்த்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஹெல்த் ஏன்னா நீங்க சொல்லும்போது பிரதர் சொல்லும்போது டைமை சொல்லும்போது ஹெல்த் ஈக்குவலா சொன்னாரு. ஹெல்த்துக்கு என்ன ப்ரோ? ஹெல்த் மென்டல் ஹெல்த், பிசிக்கல். நான் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் இல்லை. மென்டல் ஹெல்த்து வந்து நம்ம பாடியை ரொம்ப வந்து ரூல் பண்ணும். கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு 2 நாள்லாம் சாப்பிடாம ஆக்டிவா ஃப்ரெஷ்ஷா ஜாலியா வேலை பார்த்துருக்கோம் ஷூட்ல. ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு ஐயோ சாப்பிடலையே, சாப்பாடு போல் இதெல்லாம் நமக்கு தோணாது. ஷூட்டு அது வந்து என்ஜாய் பண்ணி அது தியானம். அதுதான். ஸோ அப்போ அதுல இருந்து லேர்ன் பண்ற விஷயம் வந்து என்னன்னா, மென்டல் ஹெல்த் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் ஆக்டிவாக வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயத்த வந்து பண்ணுது. அண்ட் ஆல்சோ எது சாப்பிட்டாலும் அதில் ஒரு அளவு இருக்கணும். அந்த ஸ்பைஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கணும். இதெல்லாம் நான் ரொம்ப பேசிக்கா. அவங்க வந்து ஆக்சுவலா ஹெல்த் கான்சியஸ் நிறைய வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, அதனால இது வந்து நமக்கு எப்ப வரும்னு தெரியாது. அதனால ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட்ஸோ இல்ல வந்து லாஸோ நமக்கு வரும். அத வந்து அதுவுமே நம்மளோட ஹாப்பி டைம்ஸை தான் லாஸ் பண்ணுது. நீங்க அதனால கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இன்னும் ஹாப்பியா இருக்கலாம், நம்ம இன்னும் ஹெல்த்தியா இருக்கலாம். அதனால என்ன பண்ணுவேன், இவர் காலையில் சாப்பிடல அப்படின்னா இவர் ரெடியாக நான் ஸ்பூன் எடுத்து ஊட்டிட்டு இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி லைஃப்குள்ள வருது. ஸ்கூல் போயிட்டு இருந்த வரைக்கும் வீட்டுல நல்லா பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கேப் ஆகுது. திருப்பி வந்து லைஃப்ல இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது வந்து பண்ணிட்டு காலையில கொஞ்சம் லேட்டா எந்திரிப்பாரு. அது ஆஃப்டர்நூன் என்னது லஞ்சுக்கு தான் எந்திரிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இதா இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன், அது மார்னிங் அவர் 9க்கு எந்திரிச்சாலும் அவர் ரெடியாக அவசரமா ஓடிடுவார். அப்ப என்ன பண்ணுவேன், போட்டு அப்படியே ஊட்டிட்டே இது பண்றது. அப்ப அவர் அறியாமையா அதை சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆக்சுவலா வந்து 8 மணிக்கெல்லாம் ஏதாவது மீட்டிங் இருக்கு நம்ம கிளம்பணும் அப்படின்னா அந்த டைம்ல வந்து லஞ்ச் வந்து இவங்க ப்ரிப்பேர் பண்றது, நம்மளை கேர் பண்றது, இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு கொடுக்கறது எல்லாம் நீயா? நானும் என் வீட்டுல எந்த வேலையும் செய்யாம இருந்தேன். இது வந்து பெரிய கிரெடிட் தான் உங்களுக்கு ஆக்சுவலா. அதுதான் ப்ரோ. அந்த இடம் தான் வந்து அவங்க கொஞ்சம் மாத்திக்கிறது. அந்த விஷயம் மாத்திக்கிறது கூட கிடையாது. நமக்காக வந்து அவங்க வந்து இனி அவங்களுக்கே அது பிடிச்சி செய்யறாங்க. அது ரொம்ப அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்க வந்து சமைப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸோ என் ஆஃபீஸில் எங்கேயோ கேட்பாங்க ஆக்சுவலாக எப்படி சமைக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு. அது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க வந்து நினைக்கிறாங்க லைக் வந்து நான் சும்மா சொல்கிறேன், இதுவாக சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வந்து ஃபுட்டில் வந்து ரொம்ப நாங்கள்
பார்த்து பார்த்து சாப்பிடுவோம். எங்களுக்கு ஃபுட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் லவ் பண்ணும்போதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பெரிய என்டர்டெயின்மெண்ட் வந்து ஈட்டிங் தான். ஸோ போய் வந்து ஈட்டிங்கில் வந்து எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ டில் டேட் நாங்கள் வந்து அதை ரொம்ப ஒரு பேஷனாக பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து அப்படி இருக்கும்போது அவங்க சமையல் நல்லா இல்லைன்னா நான் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். உண்மையாலுமே நல்லா இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்க அந்த சொல்லுவாங்க தெரியுமா, பேட்டையில கூட அந்த லவ்வோட செய்யணும் அப்படின்றது இல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா தட் வில் அஃபெக்ட் த டேஸ்ட். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப நான் சமைச்சது கிடையாது. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு பிடிக்குமே இல்ல, இவர் சாப்பிடாம போயிருவாரு. தினமும் எத்தனை நாள் ஹோட்டல்ல சாப்பிட முடியும்? அப்ப நம்ம வந்து எடுத்து இது பண்றோம். நான் குக் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவா அவர் இருக்காரு. ஏன்னா அவர் பயங்கரமா என்கரேஜ் பண்றாரு. சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுவாரு. இப்ப நம்ம குக் பண்றோம் அப்படின்னா, அவர் ஆனியன் கட் பண்ணி தருவாரு, தக்காளி கட் பண்ணி தருவாரு. எனக்கு பிளேட்ஸ் கழுவுறது, வாஷிங் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கும் சுத்தமா பிடிக்காது. இப்போ நான் வந்து அவருக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து சமைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து வெசல்ஸ் வாஷ் பண்றது பிடிக்காது அப்படின்னா, அவர் எனக்காக அது ஃபுல்லா பண்ணுவாரு. அந்த ஷேரிங் தான். நான் பண்றேனா, ஓகே நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். காம்ப்ளிமெண்ட் பண்றது தான் கண்டிப்பா. என்கரேஜ் பண்றாரு. அண்ட் வந்து அதே மாதிரி ஹெல்ப் பண்றாரு. நெறைய ஈக்குவலா நீ எனக்காக பண்றியா? ஓகே உனக்கு இது பிடிக்காதா? நான் பண்ணிடுறேன். அவரு வொர்க் முடிச்சுட்டு வந்தாருன்னா, அவருக்கான அந்த பாத்திரம் கழுவுறத அவர் வந்து கண்டிப்பா. கட்டிங் பண்றது, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு. சூப்பர், சூப்பர். இதுதான் ப்ரோ. அந்த நம்ம வந்து மேக் ஃபார் ஈச் அதர்ங்கிறது தான். மேட் ஃபார் ஈச் அதர் இல்ல. வந்ததுக்கப்புறம் இது உங்களால இது முடியலையா? நான் இதை பண்றேன். என்னால இது முடியலையா? நீங்க இதை பண்ணுங்க. இதுதான் அதை ரெண்டுமே 2 சைடுமே ஒரு கேப் தான். இப்போ அவங்களோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எனக்கு பிடிக்காது, என்னோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கம்யூனிகேட் பண்ணிட்டு கோவத்துக்கு போவோம். சில டைம் அது சண்டையா கூட போகலாம். ஆனா இது எல்லாத்துக்கு அப்புறம் அந்த போருக்கு பின் அமைதி மாதிரி ஓகே லெட் இட் கோ, இது நீ பண்ணிட, ஏன் நான் அதை போய் திருப்பி திருப்பி கேட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதே குவாலிட்டி வந்து அவங்க கிட்ட இருந்தும் நமக்கு கிடைக்கும் போது எதுவுமே இங்க காம்ப்ளிகேட்டடா பெருசா தெரியல. இப்போ நீங்க சொல்லும்போது ஒரு விஷயம் கவனிச்சேன். அதாவது பியூட்டிஃபுல்லான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு அந்த ஒரு சின்ன சண்டையும் வரும்னு சொன்னீங்கல்ல, அதுதான். அப்போ இந்த ரேஷியோ எவ்வளோங்க ப்ரோ இருக்கும்? 90-10, 80-20 அந்த மாதிரி எவ்வளோ இருக்கும்? 99.99 is to 0.001. நம்ம பழக லவ் பண்ண சண்டை வந்துட்டு போறதே நமக்கு தெரியாது. அது பாட்டுக்கு வர போக்குல வந்துட்டு அப்படியே போயிடும். டைம் இல்ல. நீங்க உட்கார்ந்து நம்ம ஜெனரேஷனுக்கு அதை அஃபோர்ட் பண்றதுக்கு நேரம் இல்ல. அது வந்து என்னன்னா எம்ப்டி மைண்ட் இஸ் a devil's workshop. லைஃப்ல நீங்க திரும்பி பாருங்க, நீங்க உங்களுக்கு பேட் ஹாபிட்ஸ் இருக்கும். பேட் ஹாபிட் எங்கேயாவது இருக்குன்னா எங்க பழகி இருப்பீங்கன்னா, நீங்க உங்க தாட் எம்டியா வச்சிருக்கும் போது தான் நீங்க அங்க பழகி இருப்பீங்க. ஒரு ரொம்ப லைஃப்ல வந்து ஃபெட் அப் ஆயிருப்பீங்க, டிப்ரெஸ் ஆயிருப்பீங்க. எங்க ஆயிருப்பீங்கன்னா லைஃப்ல எம்டியா இருக்கும்போது தான் வந்து வேலை இல்லாம சும்மா அப்படி இருக்கும்போது தான் நீங்க அதை பழகிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கும். இப்போ இந்த பாட்டில் தெரியாம தட்டி விட்டோம், அதுவே பெரிய சண்டையாகி இதானா எப்படி இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம எப்போ பண்ணியிருப்போம்னா லைஃப்ல வந்து சும்மா இருக்கும்போது தான் நம்ம கண்டிப்பா 4 செவத்துக்குள்ள சும்மா அப்படி இருக்கும்போது நமக்கு அப்படி மூளை அப்படிதான் வேலை. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சுச்சுவேஷனை ஸ்கெடியூல்ல டைட்டா வச்சுட்டா, இதுக்கெல்லாம் நேரம் இல்லப்பா, அடுத்த வேலை இருக்கு. ஒரு டைம் சண்டையா வரும். நீ என்ன நான் என்னோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கலங்கிற மாதிரி ஒரு சண்டை வரும். அதுவுமே சலிச்சதுக்கு அப்புறம் அதுவுமே ஒரு சண்டையா வராது. கண்டிப்பா எல்லாம் சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு சண்டையா வந்திருக்கும் எல்லாத்துலயுமே. நீ என்ன இதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா, ஒரு விமன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் சொல்றது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதா? அப்ப அதுக்குன்னு ஒரு அழுக வரலாம், வராமையும் போகலாம். கண்டிப்பா வரும். அது வந்து ஒரு ஆயுதம், அதுக்கு நம்ம தயாரா இருந்துக்கணும். ஐயோ, அந்த ஆயுதத்தை நம்மளால ஹேண்டில் பண்ணவே முடியாது. அது எப்படின்னா, அந்த ஆயுதம் எப்படின்னா, இந்த இடத்துல நான் ரியாக்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாது. பயங்கரமான வேர்சடைலான ஒரு ஆயுதம். சண்டையிலயும் வரும், ஏதாவது தேவைனாலும் வரும். நீங்க அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணும்போது அது ஒரு ஆயுதம்னு நீங்க சொல்லிட முடியாது. ஆமா, அதுதான் பெரிய பஞ்சாயத்து ஆயிருவீங்க. அது எப்படின்னா லைக் வந்து இது வந்து ஒரு அடிக்கடி இந்த சீனை ஆல்ரெடி பார்த்தாச்சு. 100 தடவை 1000 தடவைக்கு மேல இந்த சீனை பார்த்தாச்சு. இந்த சீன் எங்க போய் முடியும் நமக்கு தெரியும். கடைசியில வந்து அதுதான் ப்ரோ, நம்மதான் இல்ல எப்படியும் நம்ம தான் காலைல முன்னாலே பிளாட்டா நான் அடுத்த வேலை இருக்குமா, அவ்வளவுதான். கரெக்ட் தானே? நீங்க அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து இவ்வளவு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அங்க சஃபர் ஆகிறது நீங்க தான். நான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கேன், அழுதுட்டு இருக்கேன், நீ இதை விட வேலை முக்கியம் சொல்ற. ஆனா அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். லைக்
அதையும் என்னன்னா எல்லா டைமும் இதே ரீசன் நெருப்பு சொல்ல இல்லாம முடியாது. புரியாதுல்ல. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கண்டிப்பா அவங்களுக்கும் வந்து ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு அது பெருசா இருக்கு. அவங்க அந்த எக்ஸ்ட்ரீம் போறாங்கன்னா கண்டிப்பா நம்ம ரீசன் கண்டிப்பா இல்லாம அது எப்படி இல்ல இருக்கும் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது. போலேனாலுமே வந்து நம்ம அன்நோட்டிஸ்டா விடுற விஷயங்கள் தான் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடும். கண்டிப்பா. நாங்களுமே நிறைய அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு விட்டுட்டு ரியலைஸ் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ நாங்க ம். ரியலைஸ் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு. ம். ஸோ அப்போ அதுல இருந்து நாங்க லேர்ன் தான் பண்ணிக்கிறோமே தவிர நீங்க வந்து ஒரு வெஞ்சன்ஸையோ ஹர்ட்டையோ கேரி பண்ணி ம். யார் கூட நீங்க போய் சோஷியலைஸ் ஆக முடியும். இப்போவுமே நாங்க வந்து பீப்புளோட எப்படி சோஷியலைஸ் ஆகணுன்றத வந்து இன்னுமே நாங்க சீக் பண்றோம். ம். நிறைய தேடுறோம். ஒர்க்லயோ ஒரு கம்யூனிட்டிலயோ ஓ ஒரு சூப்பர். எங்கேயாவது போற இடத்துலயோ ம். இப்போ வந்து ஏதோ ஒரு இப்போ லாஸ்ட் வீக் வந்து நாங்க வந்து ஒரு ஃபிலிம் இன்ட்ராக்ஷன் செஷனுக்காக போயிருந்தோம். ஸ்பெஷல் ஷோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அங்கே போகும்போது அங்கே பார்த்துட்டு வந்த நிறைய பீப்புள் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க, வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ இன்னுமே வந்து நிறைய பீப்புளோட சோஷியலைஸ் ஆகுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரூம்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த திங்ஸ் எல்லாம் என்னோடதுன்ற தாட் வந்து ஜாஸ்தியாக வந்துட்டே இருக்கும். பட் இந்த ரூம் ஒரு 10 பேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாரும் நம்ம ஒரு டெய்லி ஒரு வீக்லி ஒரு 10 பேர் கூட நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸை தாண்டி ஒரு சோஷியலிசம் ஒரு தாட் ஒன்று அந்த இடத்துல தான் ப்ரொவோக் ஆகும். கண்டிப்பா. 10 பேர் கூட பழகும்போது தானே உங்களுக்கு வந்து அந்த விட்டு கொடுக்கறதுன்னு தெரியாது, அது சோஷியலாக தெரியும். எல்லாத்துக்குமானதுன்றது வந்து எல்லாமே அங்கதானே create ஆகுது. எல்லாத்துக்குமானது. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ வேர்ல்டு அப்படிதானே. கண்டிப்பா. சூப்பர். இதுதான் இன்னும் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்பெண்ட் பண்ணிட்டாவே முக்கால்வாசி சண்டே வராதுன்னு நினைக்கிறேன். ம். என்ன ஒர்க் இருந்தாலும் பிஸி ஷெட்யூலா இருந்தாலுமே ஒரு 1/2 அன் அவர் பார்ட்னரோட ஸ்பெண்ட் பண்ணிட்டா அந்த சண்டே குறைஞ்சிருங்கிற, சண்டே வராதுங்கிற. இப்போ நீங்க குவாலிட்டியான டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் ஷெட்யூல் பிஸியா இருக்கிறத அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நீ எனக்காக வந்து உன்னோட ஒர்க் ஷெட்யூல்ல வந்து நீ எனக்காக ஒரு 1/2 அன் அவர் ஸ்பெண்ட் பண்றீல, அப்போ உன்னோட இதை நீங்க சொல்லவே தேவையில்ல, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு சின்ன எஃபோர்ட் எடுக்கிறது அவங்க அது கண்டிப்பா. கண்டிப்பா அவங்களும் கண்டிப்பா நமக்கு ஈக்குவலா அவங்களும் ஒரு எஃபோர்ட் எடுப்பாங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலா எனக்குமே ரியலைசேஷன் நம்ம பேசும்போது ஓகே நானும் இந்த தப்பு பண்றேன் அப்படிங்கிறது ஒரு அவங்க சொல்லும்போது ஓகே ஓகே இதை பார்க்கும்போது எனக்கு வீட்டில் உத உழுகும் அப்படிங்கிறது. ஆனா நீங்க ஒரு இண்டிவிஜுவலா இருந்தீங்கன்னா இந்த வேர்ல்ட்ல நம்ம வெறும் இண்டிவிஜுவலா ஒரு கமிட்மெண்ட்லாம் இல்லாம இண்டிவிஜுவலா இருக்கும்போது என்ன தெரிஞ்ச வரைக்கும் தப்பு ரைட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லைல்ல. ம். எவ்ரிதிங் ஆர் கிரே ஷேட். இப்போ தப்பு ரைட்டுன்றது எங்க வருதுன்னா லைக் அவங்களுக்கு ஒன்று தப்பா தெரியுதுன்றது வந்து அது அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ம். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். கண்டிப்பா. ஸோ லைஃப் அப்படி தானே. ஆக்சுவலாக அதில் இருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கலன்றதை என்கிட்ட ஓப்பனாக சொல்கிற அளவுக்கு நான் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். அதே ஸ்பேஸ் எனக்கு கிடைக்குது. ம். அங்கே நீங்கள் மியூச்சுவலாக கம்யூனிகேட் பண்ணிட்டா சூப்பர். எவ்வளோ வந்து நம்ம பிஹெச்டி பண்ண வேண்டியதுலன்னு நினைக்கிறேன் ரிலேஷன்ஷிப்பில். அதான் சொல்லும்போது அதை நம்ம குறைய எடுத்துக்கூடாது. நீ என்ன எனக்கு குறை மட்டும் சொல்லிட்டு இருக்க, இல்லை நீ எனக்கு குத்தம் மட்டும் சொல்லிட்டு இருக்க. அந்த இது இல்லாம உனக்கு அது உண்மையிலுமே பிடிக்கலையா, இல்லை உனக்கு இந்த இடத்துல ஹர்ட் ஆயிருக்கா. ம். இப்ப என்னன்னா ஒரு விஷயத்த வந்து மேபி ஃபீமேல் சொல்லாம இருப்பாங்க. அது என்னன்னா ஃபீமேல் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மேல் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குள்ளேயும் மோஸ்ட்லி இருக்கும். கண்டிப்பா. இப்போ வந்து அந்த சின்னதா நோட்டீஸ் பண்றது, இல்ல வந்து கேட்கறது, ஏமா உனக்கு இது பிடிக்கலையா, இல்ல வந்து இது கஷ்டமா இருந்துச்சா, ஏதாச்சும் ஒண்ணு கேட்டா அவங்க எல்லாத்தையும் கொட்டி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிருவாங்க. இல்ல அவங்களோட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே இந்த சண்டை, அந்த இது, இந்த புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க நமக்காக வந்து நிறைய புரிஞ்சுக்கிறது, எஃபோர்ட் எடுக்கிறது. என்னன்னா நான் உனக்காக காலையில இருந்து நிறைய பண்றேன், பட் ஆனா நீ அதை நோட்டீஸும் பண்ணல, நீ எனக்காக குவாலிட்டி டைமையும் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்குள்ள அது ஒரு ஒரு பேர்டனா ஒரு மாதிரி மனசுக்குள்ள இருக்கும்ல. அவ்வளவுதான், சின்னதா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றேன், அவ்வளவுதான். அது மட்டும் பண்ணாவே போதும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த நோட்டீஸ் பண்ணி அந்த இடத்துல அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இல்லை அதை வந்து கவனிச்சாவே அவங்க சொல்றது போது கவனிச்சாவே போதும். அதை வந்து நம்ம ஓகே லிசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து லைக் வந்து நான் தான் கரெக்ட், எனக்கு வர தாட் மட்டும்தான் கரெக்டுன்னு நினச்சா நீங்கள் யார் கூடயுமே பழக முடியாதுல்ல. யார் கூடயுமே பழக முடியாதுல்ல. லைக் நம்மட்டி தப்பு இருக்கும் தானே, அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மாற்றுறது தான். ஸோ நான் பண்ணுற எல்லாமே கரெக்டுன்றது எங்கேயுமே ஆகிடாது, அவங்களுக்கும் அதுதான். ஸோ அதை மியூச்சுவலாக நம்ம புரிஞ்சுக்கிற பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து லவ் ஒரு மெச்சூர்டாக கொண்டு போகும்னு நினைக்கிறேன். என்ன ரீசன்னா எனக்கு என்ன வேணுங்கிறது இங்கே உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து நான் ரியல் கண்டென்ட் இதுதான் உண்மையிலேயே வந்து மற்றது நல்லா பியூட்டிஃபுல்லாக அப்படியே
மேக்கப் பண்ண விஷயம் நமக்கு வேணாம். நமக்கு வந்து இந்த ரியாலிட்டி தான் வேணும். சூப்பருங்க ப்ரோ. 2 பேருமே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அது எல்லாத்தோட இன்னும் சூப்பராக நீங்கள் ரிலேஷன்ஷிப் மாதிரியே கெரியர்லேயும் இன்னும் சூப்பராக வரணும். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ வந்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை எங்களுக்கு ஓப்பன் பண்ணதுக்கு, ரிவீல் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவ்வளோ சூப்பரான ரிலேஷன்ஷிப் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். லைஃப் லாங் நான் வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கப்புள்ஸை தான் வந்து போர்ட்ரேட் பண்ணணும், முன்னாடி நிறுத்தணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ தேங்க்யூ சிஸ். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ.